இந்த சிற்பக்கலை துறைக்கு நான் வர்றதுக்கு நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிப்பு நான் ஓல்டு இஎஸ்எல்சி அந்த காலத்தில் 8th ஸ்டாண்டர்டு. அதில் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் நான் முதன் மாணவனாக வர அளவுக்கு என்னுடைய தகுதியை உயர்த்துக்கிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் இந்த ஓவியங்கள் வரைகிறதுல நான் ரொம்ப முதன்மையாக இருந்தேன். எனக்கு ஆர்ட் சம்மந்தப்பட்ட பணி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் தமிழக அரசு மூலமாக சிற்பக்கலைக்கு பயிற்சி கொடுக்குறோன்னு சொன்னதுமே அதில் போய் நான் ஆர்வமாக சேர்ந்துக்கிட்டேன். இந்த துறையை நான் நேசித்ததுனால, அதோடு ஒன்றி போனதுனால எனக்கு 50 ஆண்டு காலம் போனதே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இந்த துறையை நான் விரும்பி எடுத்துக்கிட்ட ஒரு தொழிலாக இதை நான் நேசித்து செஞ்சதுனால கிட்டத்தட்ட 3500 4000 விக்கிரகங்களுக்கு மேலே இதை செஞ்சுருக்கேன். அத்தனை விக்கிரகமும் கோவில்களில் வழிபாடுக்கு உண்டான விக்கிரகமும் பூஜை விக்கிரகமும் போன்ற சிறப்பு அம்சமாக பொருந்தியது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் அந்த விக்கிரகம் செய்யும்போது ஒரு பயந்த சுபாவம், ஒரு தவறு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு நடுக்கத்தோடு செஞ்ச காலம். இன்றைக்கி நாம் அதை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நமக்கு இதில் அனுபவம் கிடைச்சதுனால அதில் இருக்கக்கூடிய இன்னும் உயிரோட்டமான அமைப்புகளில் கடந்த காலங்களில் எதெல்லாம் செய்ய நம்ம தவறி இருக்கிறோமோ அதை இன்னும் சரியாக செய்யும்போது எனக்கே மனசுக்குள்ளார ஒரு இனம் புரியாத சந்தோஷமாக நான் அதை எடுத்துக்கிறேன். விருது மூலமாக எனக்கு ஒரு புது உத்வேகம் கிடைச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். காரணம், இன்றைக்கி சிற்பக்கலை தொழிலுங்கிறத விட இந்த துறை ரொம்ப ரொம்ப சாதாரண மற்ற தொழில்கள் மாதிரி இல்லாமல் நிறைய பொறுமையும் நிதானமும் தன்னை இழந்துக்கக்கூடிய அளவுக்கு இதில் சகிப்புத்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் இந்த சிற்பக்கலை துறையில் தன்னை மிளிர வைக்க முடியுங்கிறத நான் இதை 50 ஆண்டு காலமாக இதை அனுபவிச்சதுனால என்ன மாதிரி இந்த சிற்பக்கலை துறையில் வருங்கால சந்ததிங்க காசு பணம் பொருளாதாரம் மட்டுமே தனக்கு இலக்குங்கிறத தாண்டி சாதிச்சுட்டு போகணுன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்கூலில் போய் ஒரு காலேஜில் போய் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம். அந்த சப்ஜெக்டுக்கு பாடத்துக்கு ஒரு அத்தர் இருப்பாங்க. அந்த ஒரு அத்தர் உருவாக்குனது தான் அந்த பாடம். அதை இந்த மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி உருவாக்குற நிலையை தான் நம்ம பார்த்துருக்கோம். நாம் ஒவ்வொருத்தரும் எப்போ அந்த அத்தராக மாறுறது, அந்த சிலபஸை உருவாக்குறது, அந்த நிலையில் இப்போ நாம் உருவாக்கி வச்சுருக்கிற இந்த விக்கிரகமானது 1000 ஆண்டு நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு விஷயம். குறைஞ்சபட்சம் 1000 வருஷமாவதும் நம்ம செஞ்ச விக்கிரகத்தை நினைவு கூர்ற வகையில் ஒரு சாதனையாக அமைச்சிக்கிறதுக்கு இந்த சிற்பக்கலை துறை மிகவும் பொருத்தமான துறையாக நான் நினைக்கிறேன்.